ஹலோ, மெட்டீரியல்ஸ் எல்லாம் இமிடியேட்டா அனுப்பிச்சு வைங்க. நான் டிடி அனுப்புறேன். யோ, டிடினா டிமாண்ட் டிராப்டியா? சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. மாமா, வீடு பூரா தேடி பார்த்துட்டேன். இந்துவ காணோம். காணுமா? என்ன உளற? காலையில இருந்து வீட்டுல இல்ல. அவர் 2-3 நாளாவே மனசுல எதையோ வச்சுக்கிட்டு வீட்டுல யார்கிட்டயும் பேசாம ரொம்ப டல்லா இருந்தாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. குரு, என்னப்பா, இந்துவ வீட்டுல காணுமா? இந்துவ காணும்? ஆமா. எங்க போயிருப்பா? அதுதான்டா எனக்கு தெரியல. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்னப்பா அது? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. எப்ப நம்ம வீட்டு கல்யாண பத்திரிக்கையில அவ பேர் வந்துச்சோ அன்னையில இருந்து அவ நமக்கு தாண்டா சொந்தம். அவளுக்கு எது நடந்தாலும் நம்ம குடும்ப கௌரவத்தை தான் பாதிக்கும். அவ கூட பிறந்தவங்க நம்மளை நம்பி அந்த பொண்ணை ஒப்படைச்சிருக்காங்க. எங்க என் தங்கச்சின்னு கேட்டா அவங்களுக்கு நாம என்னடா பதில் சொல்றது? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. இந்து எங்க போயிருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாறேன். நான் வரேன்ப்பா. சீக்கிரம் புறப்படுங்க. எவ்வளவு நேரம்பா? என்னடா நீ மட்டும் வர? சம்சாரம் அவ அவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டுருவல. இவன் எங்க அந்த பாடி பில்டர்? கிரே அண்ணா, இதோ வந்துட்டேண்ணே. அண்ணா, 60 கல்யாணம் நாளைக்கு தானே. இன்னைக்கே புறப்பட சொன்னா எப்படின்னா? ஏன்னா நாளைக்கு தான் கல்யாணம். எனக்கு தெரியாதா? ஒரு நாளைக்கு முன்னாடி போனாதான் நம்ம சைட்ல இருந்து என்ன உதவி செய்யணும், ஏது செய்யணும் நம்ம கேட்க வேணாமா? அப்படியே இந்துவோட ஒரு நாள் இருந்த மாதிரி இருக்கும்ல. அவளை பார்த்து எத்தனை நாள்? ஆமாண்ணே. அண்ணா, என்னடா இவளை இங்க கூப்பிட்டு வந்திருக்க? இனிமே இவளுக்கு அந்த வீட்டுக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. ஜீவா, ஏய், நீங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் அந்த கெல்டுகளோட கல்யாணத்துல கலந்துக்கிறது வேஸ்ட். இப்ப இவளுக்கு இங்க கல்யாணம் நடக்கணும். ஜீவா, மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடி. கல்யாணத்தை நீங்க நடத்துறீங்களா இல்ல நான் நடத்தட்டுமா? இவளுக்கு மாப்பிள்ளையா? யார் அவன்? முத்து இன்டர்நேஷனல் ஹோட்டல் ஓனருடைய ஒன் அண்ட் ஒன்லி சன் மிஸ்டர் முத்துக்குமார். கதை எப்படி போயிருக்குனாப்பா, இவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீங்க இவள அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்க. இவ வாழ்க்கைய ஆரம்பிச்சு வைக்க வேண்டியவன நான் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அதனோட விளைவுதான் இப்ப கல்யாணத்துல வந்து முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு பாரு. ஏற்கனவே இவளை காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு என் குடும்ப கௌரவம் கெட்டு போச்சு சொன்ன. இப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் என்னடா சொல்லுவான்? அவன் யாருப்பா இவ கல்யாணத்தை பத்தி முடிவு பண்ணிருக்க? நீ யாராவது கல்யாணத்தை பத்தி சொல்றானா? நீ நான் அண்ணன் தம்பியா? சித்தப்பா பெரியப்பா. நீ யாரா அவளுக்கு வீட்டுல ஒருத்தமா? நீ யாரா அவளுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு? எனக்கு யார் நீ? அவள பாரு. யாருன்னு கேக்குறீங்க? என்ன பாரு. சரிப்பா சரிப்பா சரிப்பா. நான் யாரோ நீங்க அந்த பொண்ணுக்கு அண்ணனுக்கு தானே? அந்த பொண்ணுக்காக உங்களை யாராச்சும் ஒருத்தர் சாகணும்னு சொன்னா நீங்க அந்த பொண்ணுக்காக சாவிக்கலாயா? மாட்டீங்க சாக மாட்டீங்க. என்ன உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்குது, புள்ளை இருக்குது, பாசத்தை நீங்க எல்லாம் பங்கு போட்டீங்கப்பா. ஆனா எனக்கு யாரும் இல்ல. அப்படி பாசத்தை நீங்க எல்லாம் பங்கு போட்டனால தான் அன்னைக்கு அந்த ஆள் வந்து கூப்பிட்டோன்னா இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சீங்க. பாருங்க, நான் உங்க சொத்துல யாருக்கிட்டையும் பங்கு கேட்கலப்பா. அதே மாதிரி நீங்க என் பாசத்தை பங்கு போடாதீங்க. ஆனா அவ்வளவு வேண்டாம்ப்பா. இப்ப நாட்டுல திடீர்னு ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்குவேன். இந்தியால ஜனத்தொகை அதிகமாயிருச்சு, வீட்டுக்கு ஒருத்த கண்டிப்பா செத்து ஆகணும் அப்படின்னு உங்களை யாராச்சும் ஒருத்தர் இந்த வீட்டுக்காக சாவீங்களா? நீங்க வேண்டாப்பா. அங்க பாரு இவருக்கு 70 வயசா இருப்பா. இவர் இந்த வீட்டுக்காக சாக தயாரா? நான் சாவ. ஏன் தெரியுமா? எங்க அப்பா சாகும்போது எனக்கு ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதை தவிர வேற மந்திரமே தெரியா இருக்கும். வேற ஒரு மந்திரம். என்னங்க, அன்னைக்கு எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து மருமகளை அனுப்பிச்சு வைன்னு சொன்னப்போ பெருமையா அனுப்பிச்சு வச்சீங்க. இப்ப சொல்லாம கூட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு அன்னைக்கு நீங்க இந்து அனுப்பாம இருந்திருக்கலாமா? மிஸ்டர், இதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு, நான் சொல்றேன். ஏன்னா அவளை கூட்டிக்கிட்டு வந்தாரே நான் தான். இனிமே அவன் உங்க வீட்டுல இருக்க மாட்டேன். அவ வாழ வேண்டிய வீட்டுக்கு போக போறான். புரியல? அவளை கட்டிக்க போறவன் வீட்டுக்கு போக போறான். என்னது, இன்னொரு கல்யாணமா? 60 வயசுல ஒரு பெரிய மனுஷன் புள்ள செத்து போன அதே வருஷத்துல 60வது கல்யாணம் பண்ணிக்கும் போது 20 வயசுல கல்யாணமான அன்னைக்கே விதவையான ஒரு பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணி கூடாதா? நீ யாரா எங்க அப்பா பத்தி பேசுறதுக்கு? வேலைக்காரன் நாய. ஜீவா, ஜீவா, ஜீவா அடிக்கிறாங்களா?
யாரும் ஜீவாவை வேலைக்காரன் சொன்னதுக்கு அடிச்சீங்களே. இன்னைக்கு சொல்லி சொல்லி அடிங்க. அண்ணா, அண்ணா, சொல்லுங்க. அடிக்க வேணாம் சொல்லுங்க. அண்ணா, சொல்லுங்க. Please. பார்த்துட்டு நிக்கிறீங்களே. ஜீவாவை அடிக்கிறாங்க. யாராவது சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. ஜீவா, அடி ஜீவா, அடி. திரும்பி அடி. அடி ஜீவா, அடி. மாமா, ஜீவாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. தப்பெல்லாம் என் மேலதான். நான் தான் முத்துவ விரும்பினேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சுத்தி வெறும் வெள்ளை செவரா இருக்கிறது சேர வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. என் மனசு மாறினதுக்கு காரணம் முத்து மட்டும் இல்ல, உங்க வீடு உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் தான். என்னதான் நீங்க என்ன வீட்டுல நல்லா பாத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டு மத்த மருமகங்க கலர் கலரா புடவை கட்டிக்கிட்டு என் கண் முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கும் அந்த மாதிரி போகணும்னு ஆசை வந்துருச்சு மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. இது எங்களுக்கே தெரியாம நடந்துருச்சு. எல்லாமே நமக்கு தெரியாம நடந்த விஷயம்தான். இதெல்லாம் எனக்கு தெரிய வச்சதும் புரிய வச்சதும் யாருன்னு கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. அவரை பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. சம்பந்தி, மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. குடும்ப கௌரவத்தையே பெருசா நினைச்சுக்கிட்டு வாழ வேண்டிய இந்துவை வாழாவட்டியா இருக்கட்டும் நினைச்சிட்டு இருந்த என் மனசை தெளிவுபடுத்தின பெரிய மனுஷன் இவர்தான். ஐயோ, நான் இவர் மட்டும் என் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு பேசாம இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். நீ எங்க வீட்டு சமயக்கார. அது அவன் போட்ட வேஷம். அவன் பெரிய கோட்டீஸ்வரம் விட்டு புள்ள, அதுவும் ஒரே புள்ள. அந்த கோட்டீஸ்வரம் யாருன்னு கேட்கலையே. யாரு? நான் தான். ஹோட்டல் முத்து இன்டர்நேஷனல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அது யாருது? எந்த இப்ப ஞாபகம் வருமே? அன்னைக்கு இந்துவ உங்க மகனுக்காக ஒருத்தன் பொண்ணு பார்க்க போ சொல்லி போன்ல பேசினானே, யார் அவ? நான் தான். இன்னைக்கு அதே இந்துவ என் மகனுக்காக சம்பந்தம் பேச வந்திருக்கேன். என்ன தைரியம் இருந்தா விதவையா இருக்கிற என் மருமகளை உன் மகனுக்கு சம்பந்தம் பேச வந்திருப்பேன். ஒரு விதவு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னா தைரியம் தேவையில்லை சார், புரட்சிகரமான சிந்தனை தேவை. ஏன் உங்ககிட்ட இல்லையாது? என்னையா புரட்சி? என் குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு என் மருமகளை உன் மகனுக்கு கட்டி வைக்க சொல்றியா? போயா வெளியே. என்னையா பெரிய கௌரவம்? கேவலம் உன் மருமகளுக்கே நீ கௌரவம் பாக்குறிய. உன்னை விட பணக்காரன் நான் என் மகனுக்கு கௌரவம் பார்க்க மாட்டேனா? ஏமா உங்களதான் கேக்குறேன். எந்த அப்பனாவது தான் பையனுக்கு ஒரு விதவை பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுவானா? அதையும் மீறி நான் ஆசைப்படுறேன்னா அது எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கணும்? அது வாழ வேண்டிய பொண்ணு. கௌரவம் கௌரவம் சொல்லி அது வாழ்க்கையை குட்டிச்சவராக்கி மூலையில உட்கார வச்சிடாதீங்க. ஹலோ, இன்னைக்கு இந்த சமுதாயம் உங்களுக்கு மரியாதை கொடுக்குதுன்னா அது உங்களுக்கோ இல்ல இந்த பட்டு வேட்டி சட்டைக்கோ இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு. இந்த கல்யாணத்தை மட்டும் நடத்தி பாருங்க. பெரிய மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். பேசுறீங்க நம்ம கௌரவம் கௌரவம். நானு ஒரு அப்பங்கிட்ட பொண்ணு கேட்டு வரல, ஒரு அண்ணன் கிட்ட தங்கச்சி கேட்டு வரல, ஒரு மாமனார் கிட்ட மருமவளை கேட்டு வந்திருக்கேன். எப்படி? நான் வித்தியாசமான சம்பந்தம் இல்ல, கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க. ஓகேன்னு சொல்லுங்க. ஒரு முக்கியமான மேட்டர் மறந்துட்டேன். என் பையன் ஒன்னும் லேஸ் பட்டவன் இல்ல, எல்லாத்துலயுமே இவன் தான் ஃபர்ஸ்ட். இந்த கல்யாணத்துல மட்டும்தான் செகண்ட். முத இந்துவை பொண்ணு பார்க்க போனதும் இவனுக்கு தான். முத இந்து முத்தம் கொடுத்ததும் இவனுக்கு தான். முத இந்து மனசுல இடம் பிடிச்சதும் இவன் தான். சார், இது நீங்களும் நானே எடுக்க போற முடிவு இல்ல. ஆல்ரெடி ஆண்டவன் போட்ட அக்ரிமெண்ட் வித்தவுட் ஸ்டாம்ப் பேப்பர். என்னடா என்ன யோசனை பண்ற? 40 வருஷத்துக்கு முந்தைய விதவையான என்ன அன்னைக்கு கட்டிக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தைரியம் வரல. ஆனா இன்னைக்கு நம்ம இந்துவை கட்டிக்க ஒருத்த முன்ன வந்திருக்கானா, நாம தாண்டா அவங்க காலில் விழுந்து இந்து கையை பிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சா இந்த சமுதாயம் நம்மளை பத்தி என்ன பேசும்? சமுதாயமா? யாரு? எல்லாம் நாம தான். புருஷன் மூலியமா குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ஊர் பேர் தெரியாத ஒரு ஆம்பளை மூலியமா பிறக்கிற டெஸ்ட் பேபிக்கு மட்டும் ஒத்துக்குவீங்க. ஆனா சின்ன வயசுலயே புருஷன் இருந்த ஒரு பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் ஒத்துக்க மாட்டீங்க. விஞ்ஞான வளர்ச்சி ஏத்துக்கிற நீங்க சமுதாய வளர்ச்சி மட்டும் ஏத்துக்க மாட்டீங்க. என்ன சமுதாயம்? சம்பந்தி, நீங்க 2 பேரும் 60ல கல்யாணம் பண்ணி சந்தோஷப்படுறதை விட 20ல இருக்கிற அவங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சு சந்தோஷப்படுங்க. போலாமா? எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இந்த வீட்டுக்கு தான். ஹிந்தி இப்ப அங்கதானே இருக்குது. ஆமா, பாவம் அந்த ஜீவா தான் அந்த பொண்ணுக்காக விளையாடிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மாதிரி தான் கௌரவம் கௌரவம்னு ஆடிட்டு இருப்பாங்க. நீங்க இறங்கிட்டீங்க, அவங்களை அடக்க வேணா? போல வாங்க. கௌரவத்தையே பெருசா நினைச்சிட்டு இருந்த இவரை
ஜீவா அன்னைக்கு புரிய வச்சா. கௌரவத்தையே பெருசா நினைச்சிட்டு இருந்த என்ன இன்னைக்கு இவர் புரிய வச்சாரு. கௌரவத்தையே பெருசா நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு இப்ப நான் புரிய வைக்க வந்திருக்கேன். நாம எல்லாருமே கௌரவத்தை தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஜீவா மட்டும்தான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை பெருசா நினைச்சிட்டு இருந்தா. இப்ப இந்த குடும்பத்தோட மூத்தவங்கிற முறையில எல்லார் சார்பிலையும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ என்னங்க நீங்க பெரியவங்க, என்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு 1000 தான் சொன்னாலும் நான் இவனை மன்னிக்கிறதா இல்ல. என்ன இந்த குடும்பத்துல உன்னை ஏத்துக்கிறதா இல்ல. ஏய், என்னப்பா நீ என்ன பின்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ஏய், கல்யாணமா? எனக்கா? என்ன ஆமா. எனக்கு எதுக்கு? என்ன பொண்ணு? எந்த கேள்வியும் கேட்காத ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்து வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஊமையா? ஊமையா? அனாதப்பா. அனாதை அப்புறமா ஐயோ ஹாய் எவரிபடி, மேரேஜ் ஓவர். ஏண்டா ஹோம்வொர்க் முடிச்சது புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது இல்லையா? எல்லாத்துக்கும் அம்மா வேணும் உனக்கு. யாராவது போன் எடுக்க வேண்டியதானே? ஹலோ, 10 மணிக்கு பேங்க்குக்கு போறாரு, 11 மணிக்கு டெலிபோன் பில் கட்டுறாரு, 12 மணிக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் போறாரு, 2 மணிக்கு ஆடிட்டர் மீட் பண்றாரு, 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட்டிட்டு வராரு, 5:30 மணிக்கு உங்களை மீட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா மீட் பண்ணுவாரு. ஆமா, நான் ஜீவாவோட மனைவி தான் பேசுறேன்.